நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு லைஃப்பில் இப்போ தான் முறை கிரிவலத்துக்கு போகிறோம். அதுவும் அமாவாசை அன்னைக்கு நைட்டு கிரிவலம் போகலான்ட்டு நாங்கள் கிளம்பியிருக்கோம். ஸோ இதில் வந்து நாங்கள் கிரிவலத்தில் என்னென்ன தகவல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதோ நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோ கண்டிப்பாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்கள்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம அண்ணாமலையாரை தரிசிக்க நம்ம திருவண்ணாமலை போகிறோம். ஸோ லைஃப்பில் முறை இப்போ தான் கிரிவலமே நாங்கள் திருவண்ணாமலையில் போகிறோம். ஸோ ஏன்னா பௌர்ணமிக்கும் கிரிவலம் சுற்றுவாங்க நிறைய பேர். அதே போல் அமாவாசையிலையும் கிரிவலம் போகலாம். ஸோ அதனால் முறை நாங்கள் போகிறது இப்போ அமாவாசை அன்னைக்கு கிரிவலத்துக்காக போகிறோம். சேலத்துலேருந்து இப்போ கிளம்பியாச்சு. காலையில் வந்து ஆக்சுவலாக விடிய காலையில் நாங்கள் கிரிவலத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் திருவண்ணாமலை நாங்கள் எப்படி போய் ரீச் ஆனோம், அங்கே இருக்க 8 லிங்கங்கள் எப்படி தரிசித்தோம், கோயிலுக்கு எப்படி போனோம், அதே போல் ராஜகோபுரத்தோட வீடியோ, இந்த மாதிரி எல்லா தகவலும் இந்த சேனலில் வரப்போகுது. ஏன்னா இல்லை வீட்டில் வந்து கிளம்பணும் கிரிவலத்துக்கு போகணும் அப்படின்னா அங்கே என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுமோ அது எல்லாமே இந்த சேனலில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம போகலாம் திருவண்ணாமலைக்கு. திருவண்ணாமலை போகணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்து பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் சேலத்துலேருந்து கிளம்புறதுனால எங்களுக்கோட ரூட் வந்து அரூர், தீர்த்தமலை, திருவண்ணாமலை. ஸோ இந்த ரூட்டில் தான் பஸ் போகும். ஸோ இந்த ரூட்டில் வந்து நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 171 கிலோமீட்டர். பஸ் ட்ராவலிங் டைம் வந்து 3.25 மணி நேரம் ஆகும். 3.5லேருந்து 3.25 மணி நேரம். பஸ் டிக்கெட் ரேட் வந்து 128 ரூபா பெரியவங்களுக்கு. ஆஃப் டிக்கெட் அப்படின்னா 70 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம். கரெக்டாக தெரில. ஆனால் பெரியவங்களுக்கு 128 ரூபா. அதே நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து சேலம் வரும்போது அந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 145. ஸோ பஸ்ஸு வந்து எங்களுக்கு சேலத்துலேருந்து இப்போ நாங்கள் கிளம்புறது நைட்டு 8:30 மணி அந்த டைமுக்கு புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். ஸோ புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படியும் பஸ்ஸு எங்களுக்கு கூட்டமாக தான் இருக்கும்னு தெரியும். ஸோ பஸ்ஸு எப்படி பார்த்தாலும் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டா போனால் அதே மாதிரி சீட்டே கிடைக்கல. ஸோ இருந்தாலும் பஸ்ஸு கிளம்புற டைமுக்கு இந்த பஸ் தான் நாங்கள் கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழையும் போது இந்த பஸ் கிளம்பிச்சு. ஸோ அவர் கண்டக்டர் அண்ணன் வந்துட்டு பஸ்ஸு கொஞ்சம் தீர்த்தமலை போனதுக்கப்புறம் டிக்கெட் இறங்குவாங்க, நீங்கள் அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் ஏறி உட்காந்துங்க அப்படின்னாங்க. நான் சரி ஸ்டெப்ஸில் இடம் இருந்ததுன்னு நான் படிட்டு உட்காந்துட்டேன். கிட்டத்தட்ட 1:45 மணிக்கு விடிகாலையில் 1:30 to 1:45 அந்த டைமுக்கு நாங்கள் திருவண்ணாமலை ரீச் ஆனோம். ஸோ இந்த திருவண்ணாமலை போனோடனே தான் எங்களுக்கும் தெரிஞ்சுது. ஏன்னா நான் இந்த இடத்துக்குலாம் போகும்போது கூட்டமே இல்லையாட்டிருக்கே அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் பஸ்ஸில் இருந்து இறங்கினவங்களும் நிறைய பேர் கோயிலுக்கு போகிறதுக்காக இந்த ரூட்டில் வந்து இறக்கி விட்டாங்க. இது ராஜகோபுரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தூரத்தில் இருந்து பஸ்ஸில் இறக்குனதுனால நாங்கள் இங்கேருந்து ராஜகோபுரம் போகிற வழி வந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போனோம். ஸோ எங்களுக்கே போக போக தான் தெரிஞ்சுது திருவண்ணாமலையில் வருஷம் 365 நாளும் நிறைய பேர் நடந்து வராங்க. அமாவாசை பௌர்ணமியில் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதே போல் விசேஷ காலங்கள்லேயும் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இடத்துல போகும்போது நிறைய தங்குற இடம், அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு குளிக்கிறதுக்கு நிறைய இடம் இருந்தது. ஸோ போக போக தான் சரி ஓகே கூட்டம் நிறையா இருக்காங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் கோயில்கிட்ட போகும்போது எங்களுக்கு இன்னும் ஆச்சரியம். கிட்டத்தட்ட கோயில்கிட்டே ஒரு 20,000 பேர் இருந்தாங்க. கிரிவலத்துக்கும் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அமாவாசை அன்னைக்கும் சுற்றுறாங்க. எல்லாம் அண்ணாமலையாரோட சிறப்புகள். அவரை பார்க்குறதுக்கு ஊரில் பல பகுதிகளில் இருந்து மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி அமாவாசையில் முதல்ல கிரிவலம் சுற்றுறோம். இதில் நாங்கள் அஷ்டலிங்கத்தையும் தரிசித்தோம். அஷ்டலிங்கங்கள் எங்கெங்கே இருக்குது, அஷ்டலிங்கத்தோட தரிசனம் வந்து நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிரிவலம் போகிறப்போ ஏன்னா ஃபேமிலியாக போகிறீங்க, எல்லோரும் லேடிஸ் கூட வராங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும் எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் வந்து இப்போ 2 மணிக்கு கோயிலில் க்யூவில் உட்காந்துருக்காங்க. அண்ணாமலையாரின் கிழக்கு கோபுரம், கிழக்கு வாசலில் இந்த இடத்துல இருந்தால் கிரிவலத்தை ஆரம்பிக்கணும். நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கற்பூரமோ இல்லை விளக்கோ ஏற்றி வச்சு நல்லா மனதார சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கிரிவலத்தை ஆரம்பிங்க. கோயிலிருந்து இப்போ சாமி கும்பிட்டு கிளம்புறோம். கிழக்கு வாசல்லேருந்து இப்போ கிரிவல பாதைக்கு கிளம்புறோம்.
வழியில் போனோம். மதோலிங்கம் இந்திரலிங்கத்தை தரிசிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இதுலேருந்து நடக்க ஆரம்பித்தோன்னே இங்கே உண்ணாமுலையம்மன் ஆலயம்னு இருக்குது. நம்ம இங்கேயே ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்ணும். கும்பிட்டு அப்புறம் மதோலிங்கத்தை நம்ம அங்கே தரிசிக்க போகணும். சார் நீங்கள் பாருங்கள், சரியான கூட்டம் இன்னிலேருந்து. அதாவது கோயிலில் இப்போ 2:10க்கே வந்து அவ்வளோ பேர் எல்லாம். நாங்கள் இப்போ தான் கிரிவலத்தை ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பேர் கிரிவலம் முடிச்சுட்டு வந்து கோயில்கிட்ட வந்து உட்காந்துருக்காங்க. அது இல்லாமல் அமாவாசை கூட்டம் இருக்குமான்னு நினச்சிட்டு வந்தோம். இருக்குது. ஸோ மதோலிங்கம் இந்திரலிங்கத்தோட கோயில் இங்கே தான் இருக்குது. 8 திசைகள்லேயும் ஒவ்வொரு லிங்கங்கள் இருக்கும். இந்த லிங்கம் இந்திரலிங்கம்னு சொல்லுவாங்க. இந்திரன் வந்து வழிபட்ட ஸ்தலம். இந்த லிங்கங்கள் எல்லாமே மலையை பார்த்த மாதிரி தான் இருக்கும். எல்லா லிங்கங்களுமே சுற்றிலும் கோயில் சுற்றியும் மலையை சுற்றியும் லிங்கம் இருக்கும். எல்லா லிங்கமுமே மலையை பார்த்த மாதிரியே தான் இருக்கும். அதாவது அண்ணாமலையார் பார்த்து தான் ஒவ்வொரு லிங்கங்களும் இருக்கும். ஸோ இந்த லிங்கத்தை நீங்கள் தரிசிக்கும் போது சுகபோக வாழ்க்கை கிடைக்குங்கிறது நம்பிக்கை. வாங்க தரிசிக்கலாம். பாதையோட ஆரம்பம். இந்திரலிங்கத்தை தரிசிச்சுட்டு இந்த வழியாக இப்போ கிரிவல பாதையை ஆரம்பிக்கணும். மலையை சுற்றி அண்ணாமலையாரை சுற்றி நம்ம வந்து வலம் வரப்போகிறோம். இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சாமியை மனசில் நினச்சிக்கிட்டு கிரிவலம் வரீங்களோ அந்தளவுக்கு வந்து மனசு வந்து ஒருநிலைப்படும். சாமியோட உங்களுக்கு அருளும் கிடைக்கும். அதாவது அண்ணாமலையாரை மனசில் நினச்சி வரும்போது உங்களுக்கு அந்த அண்ணாமலையார் வந்து உங்களுக்கு மனதளவில் வந்து வந்துடுவார். நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஆனால் கிரிவலம் வரும்போது சாமியை கடவுளோட எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் நடக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. ஸோ அதை வந்து நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கங்க. கோயில் வந்து இப்போ கிரிவலம் போகிறீங்கன்னா மனசை ஃபுல்லாக அண்ணாமலையார் நினச்சிட்டு இருப்பாங்க. உங்களோட குறிக்கோளை அடையிறதுக்கு மனசு கண்டிப்பாக ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா தியானம் ஒரு சிறந்த முறை. அதே போல் கிரிவலமும் ஒரு மிகச்சிறந்த முறை. நம்ம கிரிவலம் சுற்றும் போது அண்ணாமலையார் சுற்றி வரும்போது நாம் வர்றது வலம் இருந்த இடமா வருவோம். அதே போல் பெரிய முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், யோகிகள் அவங்களாம் வந்து இடமிருந்து வலமாக தான் சுற்றுவாங்க. ஸோ அதனால் வந்து கிரிவலம் போகும்போது எப்போவுமே இந்த வழியாக தான் நம்ம நடந்து போகணும். அதுக்கு ரோட்டுக்கு அந்த சைடில் ஆப்போசிட்டில் அவங்க வர பக்கம் நம்ம எதிரில் வர மாதிரி போகக்கூடாது. கிரிவலங்கிறது நம்ம மனசு எப்படி ஒருநிலைப்படணும்னு நம்ம சுற்றுறோமோ அதே மாதிரி தான் எல்லாருமே அவங்களோட மனசு அவங்களோட ஒருநிலைக்காகவும் அண்ணாமலையரோட அருள் கிடைக்கவும் வருவாங்க. அதனால் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ யாரோட மனசு புண்படுற மாதிரியோ நடந்துக்காதீங்க. நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறது நைட்டு வீட்டிலேருந்தே நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். வீட்லேயே நல்லா குளிச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு தான் வந்தோம். ஸோ நீங்கள் திருவண்ணாமலைக்கு வரீங்க, வந்து அங்கே ரெஃப்ரெஷ் ஆகணும், குளிக்கணும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து சுற்றியும் கோயிலுக்கு சுற்றிலும் இருக்காது. கோயிலோட ஆப்போசிட்டில் இந்த ஸ்ட்ரீட்லாம் போகும். அந்த லைனில் பார்த்தீங்கன்னா நல்லா தங்கறதுக்கு குளிக்கிறதுக்குன்னு தனியாகவே இருக்குது. அதாவது நீங்கள் குளிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த சார்ஜஸ் வாங்குறாங்க. ஸோ நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். சரி நாங்கள் இப்போ மொதல் டைம் வந்திருக்கோம். வந்ததுனால சரி கை காலெலாம் நல்லா கழுவிட்டு கோயிலுக்கு நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த தேடினோம். கோயிலுக்கு பக்கமாக எங்கேயோ பார்த்தோம் இடம் இருக்குமான்ட்டு. அங்கெல்லாம் இடம் இல்லை. ஸோ இந்த வர வழியில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரூம்ஸு இதெல்லாம் போட்டிருந்தாங்க தங்கறதுக்கு, இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு அப்படின்னு. ஒன்லி வந்து நம்ம குளிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 50 ரூபா என்னமோ சார்ஜஸ் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம வந்து டாய்லெட் போகணும் அப்படின்னா 20 ரூபா வாங்கினாங்க. ஸோ அங்கே போய் கை காலெலாம் கழுவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். கிரிவல பாதையிலே இந்த இடம் இருக்குது. இங்கே லாக்கர் ஃபெசிலிட்டி, தண்ணி குளிக்கிறதுக்கு, அதே மாதிரி ரூம்ஸ் வேணாலும் இருக்குது. தங்கறதுக்கு, நீங்கள் தனியாக குளிக்கிறதுக்கு வேணாலும் இடம் இருக்குது. நம்ம இங்கேருந்து நடந்து வந்தோடனே விநாயகர் வந்து கற்ப விநாயகர் கோயில் இருக்குது. இங்கேருந்து நடந்து வந்தோம். பாருங்கள் எவ்வளோ பேர் நடந்து வராங்கன்னு. நீங்கள் இந்த வழியாக சாமி கும்பிட்டு நடக்க ஆரம்பிக்கும் போது அடுத்து அக்னிலிங்கத்தை தரிசிக்க போகிறோம். இதுலேயே இந்த கோயிலுக்கு வலதுகை பக்கம் உள்ளே போனீங்க அப்படின்னா தெற்கு வாசல் வரும். ஸோ இங்கேருந்தே தரிசிச்சுட்டு திருமஞ்சன கோபுர வீதின்னு போட்டிருக்கு. ஸோ வாங்க அடுத்து நம்ம அக்னிலிங்கத்தை தரிசிக்க போகலாம். பொதுவாகவே நம்ம கோயிலுக்கு போகிறதா இருந்தால் வேஷ்டி ஷர்ட்டோடு தான் போகணும். முக்கியமாக கிரிவலம் போகும்போது வேஷ்டி ஒரு ஷர்ட்டு அப்படி இல்லைன்னா டிஷர்ட் அந்த மாதிரி போட்டுக்குங்க. கோயிலுக்கு நடக்கிறதுக்கு அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வழியாக நடந்து போகும்போது கோயிலுக்கு இங்கே அடுத்து வர்றது வந்து நம்ம அக்னிலிங்கத்தை தரிசிக்க போகிறோம். ஸோ அக்னிலிங்கம் அப்படிங்கிறது வந்து என்ன காரணம் அப்படின்னா, அக்னி அப்படிங்கிறது நெருப்புக்கு ஒரு இன்னொரு குணம் என்ன அப்படின்னா சுத்தப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நெருப்பில் போட்ட பொருள் வந்து சுத்தமாகும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இரும்பே வந்து நெருப்பில் காய்ச்சும் போது உருகிடும். அதில் இருக்க அழுக்கு எல்லாமே தனியாக பிரிக்கப்படும். அதே போல் தான் தங்கமும் நெருப்பில் போடும்போது சுத்தமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெருப்பில் போடுற தங்கம் வந்து ரொம்ப பளபளன்னு மாறிடும்.
அதாவது நம்ம அதே போல் நம்ம மனசோ இல்லை உடம்புல இருக்க அழுக்கோ உடம்புல இருக்க வியாதியோ வந்து இந்த லிங்கத்தை தரிசிக்கும் போது சரியாகும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்பிக்கை. அதே போல் அக்னி பகவானும் நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசித்த ஸ்தலம்னே சொல்லலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்க 8 லிங்கங்களும் நான் மனதளவு இப்போ நினைக்கும் போது இப்போ தான் எனக்கு அந்த எண்ணம் வந்தது. எல்லா லிங்கங்களும் பார்த்திங்கன்னா அண்ணாமலையாரை தரிசித்த மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது மலையை பார்த்த மாதிரி தான் எல்லா லிங்கங்களும் இருக்கும். அதே போல் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு லிங்கங்கிறது 8 திசைக்கும் 8 லிங்கங்கள். அதாவது நம்ம சொல்கிறது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அதே போல் ஒவ்வொரு திசைக்கும் வந்து சொல்கிறது வந்து தென்கிழக்கு, தென்மேற்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு, வடகிழக்கு அப்படின்னு 8 திசைகளுக்கும் 8 லிங்கங்கள் தான் இருக்கும். 8 லிங்கங்கள் இருக்கும். அதுக்கு மைய பகுதியாக அண்ணாமலையார் கோயில் இருக்குது. ஸோ நம்ம தரிசிக்கிறதுக்கு கிளம்பும் போது வழியில் தண்ணி தாகம் எடுத்தது அப்படின்னா இந்த மாதிரி வந்து தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கும் இடம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். எங்களுக்கு தண்ணி தாகம், ஆனால் இந்த இடத்துல வந்து தண்ணி வரல. தண்ணி தாகமாக இருக்கே அண்ணாமலையாரன்னு நினச்சிட்டு சரி கடை எங்கேயாவது இருந்ததுன்னா வாங்கிக்கலாம் வாட்டர் பாட்டிலு அப்படின்னு நினச்சிட்டு நடந்தோம். வழியில் ஆனால் வந்து இளநீ கடை இதெல்லாம் நிறையாவே இருக்குது. இளநீ கடையாகட்டும் இல்லை டீ கடை அந்த மாதிரி நீங்கள் தண்ணி வந்து கொண்டு போய்க்குங்க. வழியிலையும் இந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு எதாவது இடம் இருந்ததுன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. ஆனால் நாங்கள் நைட்டு போன டைமுக்கு இந்த இதில் தண்ணி வரல. ஸோ என்ன பண்ணுறது, தண்ணி கிடைக்கலையேன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கு ஈஸ்வரர் வந்து ஒரு அருள் பண்ணார். அது என்னங்கிறது வீடியோலேயே சொல்கிறேன். நாம் போன நாள் அமாவாசைங்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, அகத்திக்கீரை எல்லா இடத்துலையும் நிறையா வச்சுருந்தாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்குமே பசுமாடு நிறையா இடத்துல கட்டியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பசுமாட்டுக்கு சரி அகத்திக்கீரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். அகத்திக்கீரையோட குணம் என்ன அப்படின்னா, பசு சப்போஸ் ஏதாவது ஒரு புல்லை வந்து ஒரு செடியை வந்து மாற்றி சாப்பிட்ருது, அது வயிற்றுக்கு வந்து அந்த செடி கொஞ்சம் கெடுதலாக இருக்குது அப்படின்னா இந்த அகத்திக்கீரைக்கு வந்து அந்த வயிறு சம்மந்தப்பட்ட இல்லை அந்த செடியில் ஏதாவது விஷத்தன்மை இருக்குன்னா இந்த அகத்திக்கீரை அந்த பசுவுக்கு அந்த விஷத்தை வந்து முடிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த அகத்திக்கீரை கொடுப்பாங்க. ஸோ அமாவாசை டைமில் நிறைய பேர் வந்து பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது நல்லதுன்னு நினைப்பாங்க. ஸோ பொதுவாக வந்து நம்ம பசுவுக்கு வந்து அந்த விஷத்தன்மையை முறிக்கணுங்கிறதுக்காக அந்த அகத்திக்கீரையை கொடுக்குறோம். ஸோ அது வந்து நம்ம இன்றைக்கி கிடச்சது கரெக்டாக நாங்கள் அந்த இடத்துல போகும்போது விற்றாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து பசு வந்து ஒவ்வொரு பசுக்காக பிரித்து கொடுத்தோம். நிறைய பேர் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பசுவுக்கு வந்து நாங்கள் அந்த செடியை வாங்கி கொடுத்தோம். ஸோ நீங்களும் போகும்போது உங்களுக்கு அந்த டைமில் ஏதாவது இந்த அகத்திக்கீரை கிடைக்குது அப்படின்னா கொடுங்க. அப்படி இல்லைனா வீட்டில் இருந்தே கூட உங்களுக்கு பழம்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பழம் கூட கொடுக்கலாம். இல்லை ஆப்பிள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆப்பிள் ஒன்று கொடுக்கலாம். இல்லை வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கும். ஸோ வாங்க அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம். இந்த தகவல் பலகை வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, அடுத்தடுத்து என்னென்ன லிங்கங்களை தரிசிக்க போகிறீங்க அப்படிங்கிற எல்லா தகவலுமே இருக்கும். ஸோ நம்ம 2வது லிங்கம் அக்னி லிங்கம் கோயில். 3 மணி ஆகும். அக்னிலிங்கம் தானே? போட் இருக்கு. ஸோ 2வது லிங்கம் அக்னிலிங்கம்க்கு இப்போ தரிசிக்க போகிறோம். வலது கை பக்கம் உள்ளே போகணும். அந்த ரோட்டில் உள்ளே போகணும். ரோடு வச்சுருக்கு. கோயில் நம்ம நைட் டைமை போகிறதுனால நட சாத்தியிருப்பாங்க. நீங்கள் அதனால் கவலைப்பட வேண்டாம். கோயிலோட கருவறையில் லைட் எரியும். ஸோ அதனால் சாமியை நல்லபடியாக தரிசிக்கலாம். ஒவ்வொரு லிங்கங்களையும் கண்டிப்பாக தரிசிச்சுட்டே போங்க. எல்லா லிங்கங்களையும் தரிசிக்க முடியும். நைட் டைமுங்கிறதுனால கோயில் பூட்டியிருக்காங்களே எப்படி பார்க்குறதுன்னு நினைக்க வேணாம். அடுத்து சேஷாத்ரி சுவாமிகளோட ஆலயம்னு இருந்தது. அங்கே வந்து போகரோட ரசமணி கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அது ரசமணி அப்படிங்கிறது என்னென்னா, ரசமணி அப்படிங்கிறது எதுக்காக பயன்படும் அப்படின்னா உடம்புல ஏற்படுற வாதம், பித்தம், கபம் இது சமச்சீராக வச்சிக்கிறதுக்காக ரசமணி வந்து போடுறாங்கன்னு போட்டிருக்கு. அதே போல் வாக்கு வன்மை கிடைக்கிறதுக்கும் ஜோசியம் பார்க்குறவங்க அவங்களோட வாக்கு சுத்தமாக வர்றதுக்கும் இந்த ரசமணி போடுறாங்க. அது போக இன்னும் நிறையா பலன்கள் இருக்குது. சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ரசமணி வந்து மிகவும் ரொம்ப வந்து சக்தி வாய்ந்தவை. ஸோ நீங்கள் அது உங்களுக்கு தேவைப்பட்டால் அங்கே வாங்கிக்கலாம். சேஷாத்ரி சுவாமிகள் ஆலயத்தில் விற்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. நம்ம நடந்து போகிற பாதையில் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து யாசகம் கேட்டு உக்காந்துருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் தர்மம் பண்ணுறதும் இந்த வழியில் நீங்கள் வந்து தர்மம் பண்ணிட்டு போகலாம். ஸோ நாங்கள் இந்த கோயிலுக்கு நடந்து போகும்போது எங்களுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவில் அவ்வளோ பேர்த்தையும் காட்ட முடியல. கிட்டத்தட்ட இந்த நீளத்துக்குமே ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேர் நடந்து வந்தாங்க. ஸோ அடுத்தது வந்து நாங்கள் தரிசிக்கிற லிங்கம் வந்து யமலிங்கம். ஸோ ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட முன்னாடி வீடியோ சொல்லியிருந்தேன், எங்களுக்கு தண்ணி தாகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தண்ணி கிடைக்கல. ஸோ இங்கே வந்து நாங்கள் பார்க்கும்போது ஒரு அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பாட்டில் எல்லாத்துக்கும்
தண்ணி பாட்டில் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தாங்க இலவசமாக. ஸோ அதை வந்து நாங்கள் வாங்கிட்டோம். நாங்கள் அடுத்து யமலிங்கத்தை தரிசிக்க வந்திருக்கோம். நாடி ஜோதிடம் அகஸ்தியர் நாடி ஜோதிடம். ஓம் நமச்சிவாய. யமலிங்கத்தை தரிசிக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்படுற மனசில் ஏற்படுற பயம் போகும். அதே போல் பணத்தடைகள் பண பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதுவும் நடக்கும் கண்டிப்பாக. ஸோ வாங்க அடுத்தது நம்ம நிருதிலிங்கத்தை தரிசிக்க போகலாம். லேடிஸ்லாம் வர்றதுக்கு நைட் டைம் எப்படி வர்றதுன்னு யோசிக்க வேணாம். அங்கங்கே வந்து போலீஸ் பாதுகாப்பும் இருக்குது, இன்னும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மலையே வந்து திருவண்ணாமலை வந்து கிரி வலம் அப்படிங்கிறது. கிரிங்கிறது மலை, வளம்னா அந்த மலையை சுற்றி வர்றது தான் இது திருவண்ணாமலையில் கிரிவலங்கிறது. ஸோ நம்ம நைட் டைமில் போகிறதுனால நம்மளுக்கு அந்த மலை வந்து ஒவ்வொரு இடத்துல தான் தெரியும். இதே நீங்கள் பகலில் நடந்தீங்கன்னா இந்த பாதை நடக்க எல்லா இடத்துலையும் அண்ணாமலையாரோட மலையை வந்து தரிசனம் பண்ணிகிட்டே போகலாம். இல்லை உங்களுக்கு மலை வந்து நீங்கள் ஒரு இடத்துல போகிறீங்க, அந்த மலை உங்களுக்கு தெரியுதுன்னா கண்டிப்பாக மலையை வந்து வணங்குங்க. நாங்கள் வந்து குபேரலிங்கத்தை வணங்கிட்டு வெளியில் வரும்போது தான் எங்களுக்கு பகல் ஆகிடுச்சு. அப்போ நல்லா மலை வந்து நல்லா சூப்பராக தெரிஞ்சுது. எங்களுக்கு இன்னொரு அதிசயம் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நாங்கள் மலையை வந்து கிட்டத்தட்ட ஒரு விடிகாலையில் 4 மணி அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் போயிருந்தப்போவும் மழை வர மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் நட்சத்திரம் வந்து நான் நைட்டு போகும்போது ஒரு சில இடத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் விடிய காலம் ஆகும்போது நட்சத்திரத்தெலாம் எதுவும் பார்க்க முடியல. ஆனால் அந்த மலைக்கு மேலே எவ்வளோ பெரிய ஒரு பௌர்ணமியில் எப்படி வெளிச்சம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய நட்சத்திரமாக அது எப்படின்னு தெரியல, சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. நாங்கள் அதை வந்து தரிசிக்கும் போது அண்ணாமலையாரையே தரிசித்த மாதிரி ஒரு சந்தோஷம். எப்படி நம்ம கார்த்திகை தீபத்தை வந்து மலையில் ஏற்றும் போது நல்லா வெளிச்சமாக பிரகாசமாக இருக்குமோ அந்த மாதிரி அந்த நட்சத்திரம் அளவில் ரொம்ப பெரிய நட்சத்திரமாக இருந்தது. ஸோ அது கொஞ்சம் நேரம் வந்து அந்த நட்சத்திரம் தெரியுது, திரும்பவும் அப்படியே இதாகி நட்சத்திரம் தெரியல. ஆனால் திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம். ஸோ அது பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாகவும் கடவுளையே பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. ஸோ நான் நிருதிலிங்கத்துக்கு இப்போ நாங்கள் 4வது லிங்கத்தை தரிசிக்க போயிட்டுருக்கோம். பார்க்குறது வந்து இப்போ நம்ம விடிகாலையில் 4 மணி அந்த டைம் இருக்கும். எவ்வளோ பேர் நடக்கிறாங்க. நிறைய பேர்த்தோட வேண்டுதல் வந்து இந்த இடத்துல நிறைவேறுது. அது வந்து இந்த மலையை சுற்றி வரவங்களோட சாட்சி. இவ்வளோ பேர் நடந்து வர்றது அண்ணாமலையாரை பார்க்கறதுக்கு. அதே போல் இந்த அஷ்டலிங்கங்களும் மலையை சுற்றி இருக்குது. 8 திசையிலையும் அஷ்டலிங்கங்கள் இருக்குது. இந்த மலையே வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையே வந்து பல அதிசயங்கள் நிறைந்த மலை. இந்த மலையை வந்து கிட்டத்தட்ட 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து மலையை வலம் வர்றது அது மாதிரி நிறையா பண்ணுறாங்க. அதே போல் இந்த மலையோட ஆண்டு காலம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 240 கோடி ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மலையில் வந்து நிறைய சித்தர்களுக்கு ஜீவ சமாதி இருக்குது. நீங்கள் பகலில் வரீங்கன்னா ஒவ்வொரு ஜீவ சமாதியும் பொறுமையாக பார்க்கலாம். நாங்கள் இப்போ இந்த டைமில் போனதுனால எங்களுக்கு அந்த ஜீவ சமாதிங்கிறது ஒரு சில ஜீவ சமாதியை நாங்கள் பார்த்து வணங்கிட்டு வந்தோம். ஸோ இப்போ நான் வந்து நீங்கள் பகல் டைமில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஜீவ சமாதியும் பார்த்து வணங்கிட்டு வரலாம். அதில் வந்து சேஷாத்ரி சுவாமிகள் அதுக்கு அவரோட ஜீவ சமாதி இருக்கும். அங்கே வந்து மடம் இருக்குது. அதே போல் இன்னும் நிறைய பேர்த்துக்கு அங்கே வந்து ஜீவ சமாதி இருக்குது. காசிக்கு போனால் எப்படி முக்தி அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே போல் திருவண்ணாமலையை நினச்சாவே முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பு நீங்கள் கிரிவலத்துக்கு வரும்போது முழுக்க அண்ணாமலையார் மட்டும் நினச்சி ஒரு நிலையோடு வந்து சாமி நினச்சி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் இது முன்னேற்றம் வரும். ஏன்னா கடவுளுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி அவருக்கு தெரியப்படுத்தணும்னு இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் சரி நீங்கள் வந்து கோயிலுக்கு வரீங்கன்னா உங்களோட வேண்டுதலுக்கு கட்டாயம் நிறைவேறும். ஸோ நாங்கள் அடுத்து வந்து நிருதிலிங்கத்தை தரிசிக்க போகிறோம். இது நிருதிலிங்கங்கள் அந்த கோயிலுக்குள்ளேயே என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் வந்து என்னென்ன லிங்கங்கள் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சும்பணும் அப்படின்ட்டுருக்கு. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கனாலும் உங்களோட ராசிக்கு தகுந்த லிங்கங்களை நீங்கள் வணங்கலாம். அதே போல் இந்த 8 லிங்கங்களையும் வணங்கும் போது உங்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் வரும். நீங்கள் 8 லிங்கத்தை வணங்கி முடிச்சுட்டு நீங்கள் அண்ணாமலையாரை தரிசிக்கும் போது வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றம் வருங்கிறது உண்மை, நம்பிக்கை எல்லாமே அதில் இருக்குது. ஏன்னா இந்த மலையே வந்து அண்ணாமலையார் தான். கார்த்திகை தீபத்தப்போ அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்கிற அந்த வார்த்தையே வந்து உங்களுக்கு அந்த இடத்துல இருந்தீங்கன்னாவே தெரிஞ்சும் எவ்வளோ வந்து பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு அந்த வார்த்தை. ஸோ அதே போல் நாங்கள் இப்போ நிருதிலிங்கத்தை தரிசிக்க வந்திருக்கோம். டைம் கிட்டத்தட்ட 4:30-5 மணி இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு கோயிலாக வந்து அப்பப்போ திறக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நிருதிலிங்கத்தையும் நாங்கள் அங்கேருந்து கேட்டுக்கு வெளியிலேருந்தே வணங்கினோம். நீங்கள் அங்கேருந்தே வணங்கினீங்கனாலும் எல்லா கோயில்லையுமே
மூலஸ்தானத்தில் கடவுளை பார்க்கலாம். ஏன்னா லைட் எரிஞ்சிட்ருக்கு. கேட் வந்து வெளியில் தான் அப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. உள்ளே வந்து நீங்கள் மூலஸ்தானத்தில் இருக்க கடவுளை நீங்கள் இங்கேருந்தே பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதனால் இப்படி நைட் டைமில் போகிறதுனால பார்க்க முடியுமா என்னன்னு யோசிக்க வேண்டாம். அதே பகல் 4:30-5 மணியெல்லாம் ஆக ஆக கோயிலெலாம் திறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வாங்க நம்ம நிருதிலிங்கத்தை தரிசித்து வரலாம். திருநேர் அண்ணாமலை கோயில் நிருதிலிங்கத்துக்கு அடுத்து வரும். இந்த கோயிலில் வந்து தீபாவளி அப்போ தீபம் வந்து நேராக அந்த கோயில் மேலே படுதுங்கிறது ஐதீகம். அதனால் வயசானவங்க, சுற்ற முடியாதவங்க, மலையை சுற்றி வர முடியாதவங்க இந்த கோயில் இந்த இடத்த மட்டும் சுற்றி வந்தீங்கன்னா திருவண்ணாமலையை கிரிவலம் அந்த மாதிரிக்கு சமம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த பெரிய நட்சத்திரம் நான் இந்த ஃபோன்லேயே வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அடுத்து நம்ம வருணலிங்கத்தை தரிசிக்க வந்திருக்கோம். மேற்கு மூலையில் இருக்க வருணலிங்கம் காட் ஆஃப் வாட்டர். அதாவது இந்த வருணலிங்கத்தை வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து நம்ம பொங்கல் பண்டிகையாக கொண்டாடுறோம். அடுத்து வாயுலிங்கத்தையும் தரிசிக்கிறோம். ஸோ வாயுலிங்கங்கிறது காற்று. ஸோ இந்த லிங்கம் வந்து வடமேற்கு மூலையில் இருக்குது. நீங்கள் கிரிவல பாதையில் ராஜ கோபுரத்துலேருந்து இந்த லிங்கம் 8 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ அண்ணாமலையாரோட திருவண்ணாமலை மலையை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. காலையில் டைமில் எவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு மலையை பார்க்குறது. ஏன்னா நைட் ஃபுல்லாக சுற்றுறது வந்து இந்த மலையை பார்க்க முடியல, இப்போ தான் பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு ஜீவ சமாதியில் காலையில் வந்து நேரத்தில் சாமி கும்பிட்டு அடுத்து நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட மணி 6 மணி ஆகிடுச்சு. ஸோ மலையோட அழகு ஒவ்வொரு இடத்துலையும் நின்று பொறுமையாக பார்த்துட்டு காலையில் நடக்க ஆரம்பித்தோம். ஸோ வந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த டைம் வர்றது 6 மணி ஆகிடுச்சு. நாங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா குபேரலிங்கத்தை தான் தரிசிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ குபேரலிங்கத்தை தரிசிக்க போகும்போது ஒரு எதிர்பார்க்காத ஒரு இது நடந்தது. ஸோ குபேரலிங்கத்தை தரிசிச்சுட்டு வெளியில் அடுத்து நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது இடுக்கு பிள்ளையார் கோயில் இருக்கும். ஸோ அந்த கோயிலை நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரும்போது சடனாக தொப்பி அம்மா கிராஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களையும் நான் வந்து பார்த்தது வந்து இந்த டைமில் பார்த்தது, அவங்களும் ஒரு வாழும் சித்தர்னு சொல்கிறாங்க. அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவங்களையும் கேமராவில் எடுத்திருக்கோம். நீங்கள் அப்படியே பாருங்கள். நம்ம அடுத்து அவங்களையும் தரிசிக்கலாம். கிரிவலம் வரும்போது ரொம்ப பொறுமையாக வாங்க. ஏன்னா மலையை வந்து சுற்றிலுமே அண்ணாமலையார் இருக்கார். ஒவ்வொரு அடிக்கும் ஒரு சிவன் இருக்காரும்பாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப வேகமாக கால் எடுத்து நடக்கக்கூடாது, மெதுவாக தான் நடக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்திருக்கிறது குபேரலிங்கம். குபேரலிங்கம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், செல்வத்துக்கும் வளத்துக்கும் வந்து பெயர் பெற்றவர். அவரை தரிசிக்கிறதுனால நம்மளுக்கு செல்வ வளமும் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் பண வரவும் கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லா நம்பிக்கையோடும் கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஈஸ்வரன் வந்து எல்லாமே நடத்தி கொடுப்பாரு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. குபேரலிங்கத்தை நல்லபடியாக தரிசிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா 7 மணி ஆகிடுச்சு. வந்து சுற்றிட்டு வர்றதுக்கு இப்போ 5 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ இங்கேருந்து இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலும் இருக்கும், அந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கும் போகணும். இப்போ நம்ம குபேரலிங்கம் பாருங்கள், தொப்பி அம்மாவை ஒருத்தர் வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த இதை தான் நான் வீடியோவில் எடுத்திருக்கேன். சடனாக நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அவங்க வந்து இப்போ வண்டியில் கிராஸ் ஆவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நாங்களும் வந்து இடுக்கு பிள்ளையார் கோயிலை தான் நான் இந்த தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். ஸோ அவங்க கிரிவல பாதையில் தான் ஒரு ஆசிரமத்தில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், அவங்க தான் போயிட்டுருக்காங்க. இப்போ தொப்பி அம்மா திருவண்ணாமலையில் ரொம்ப பிரசித்தி பெற்ற வாழும் சித்தர் தொப்பி அம்மா அவர்கள். திருவண்ணாமலையில் பகலில் கிரிவலம் வரவங்களுக்கு அங்கங்கே அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாங்க.
ஸோ நாங்கள் வந்து அது நைட் டைமுங்கனால எதுவும் போடல. ஸோ நாங்கள் குபேரலிங்கத்தை வணங்கிட்டே வெளில வந்தோடனே ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ அங்கேயே சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து இடுக்கு பிள்ளையார் கோயில் இருக்குது. இடுக்கு பிள்ளையார் கோயில் பற்றி என்ன சொல்லணுன்னா, உங்களுக்கு இடுக்கு பிள்ளையார் கோயிலுங்கிறது பக்கத்தில் இருக்குது. அந்த இடம் ஒரு குறுகலான இடத்துல உள்ளே பூந்து வெளில வரும்போது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த கண் திருஷ்டி இல்லை அந்த மாதிரி ஏதாவது பிளாக் மேஜிக் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் போயிடுங்கிறது ஒரு நம்பிக்கை. அதே போல் கூட்டம் நிறையா இருந்துச்சு, அதனால் அங்கே போகல. நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தோம் இடுக்கு பிள்ளையார் கோயிலில். திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரோட தரிசனங்கிறது நம்ம சுற்றிலும் எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது அந்த மலை அழகாக தெரியும். நாங்கள் இப்போ வந்து பார்க்க வேண்டிய லிங்கம் வந்து ஈசானிய லிங்கத்துக்காக வணங்க வந்திருக்கோம். லிங்கத்துக்கு ஆப்போசிட்லேயே அம்மணி அம்மாள் அவங்களோட சித்தர் பீடம் ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஜீவசமாதி. என்ன காரணம்னா, இவங்க தான் வடக்கு கோபுரம், திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயிலோட வடக்கு கோபுரத்தை இவங்க தான் வந்து முன்னிருந்து எடுத்து நடத்துனாங்க. கட்டுறதுக்கு உதவி பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இவங்க தான் வந்து எல்லா விதமான உதவிகளும் பல பேர்கிட்டருந்து பெற்று இந்த கோபுரத்தை கட்டியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ நிற்கிறது 50 ரூபா தரிசனத்துக்காக நின்றுட்டுருக்கோம். இந்த க்யூவும் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரத்துக்கு நின்றுட்டு இருந்தது. ஸோ வெயிலாக இருந்துச்சு, அதனால் வந்து இங்காண்ட இன்னொரு க்யூ இருக்குது கிழக்கு வாசல் வழியாக போகிறது. ஸோ அந்த க்யூவில் இருந்து நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இதில் வந்து எப்படி கணக்குனா, நீங்கள் ஃப்ரீ தரிசனத்துக்கு வேணுனாலும் இந்த இதுலேருந்து க்யூவில் தனியாக போய்க்கலாம், இல்லை 50 ரூபா டிக்கெட்டு கொடுத்தும் உள்ளே போய் தரிசனம் பார்க்க போகலாம். நாங்கள் இங்கே நின்றுட்டு இருந்தோம். ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு மயக்கம் வர மாதிரி ஆகிடுச்சு வெயிலுக்கு. ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் நம்ம உட்காந்துட்டு கூட நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் திரும்ப இந்த க்யூவில் வந்து வெளியில் வந்துவிட்டோம். அடுத்து வந்து நாங்கள் ஒரு இதில் வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு தண்ணி இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ திரும்ப நம்ம கோயிலுக்குள்ளே போகலாங்கும் போது இந்த க்யூவில் ஆல்ரெடி ரொம்ப கூட்டம். எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களும் கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ தரிசனம் வழியாக உள்ளே போனோடனே நேராக வந்து முருகரை தரிசிக்கிறதுக்காக வந்துவிட்டோம். இந்த முருகர் வந்து அருணகிரிநாதருக்கு இங்கேருந்து காட்சி கொடுத்த இடம். ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம்னா இங்கே சொல்லணும். நாங்கள் இங்கே வந்து சாமி தரிசனத்துக்காக வந்து உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ இந்த காதல் படத்தில் சரண்யா அவங்க நடித்தவங்க இங்கே வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்து வெளில உட்காந்துட்டு இருந்தோம். சரணா வந்து கோயிலில் தரிசனத்துக்காக போயிருந்தாங்க. அவங்கள பார்த்ததுமே எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவங்க திருத்தணி முருகன் ரொம்ப ரொம்ப தீவிரமான முருக பக்தர். ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அவங்க கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஸோ அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இன்னும் ஃபோட்டோ வந்து எங்களுக்கு போஸ்ட் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்கள பார்த்தது. ஸோ நாங்கள் இது எதாச்சியாக தான் நடந்தது. ஏன்னா நாங்கள் வெளியிலேயே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பக்கம் வெயிட் பண்ணி தான் திரும்ப உள்ளே வந்தோம். ஸோ இன்றைக்கி அவங்கள பார்க்கணுன்னு இருக்குது, நாங்கள் பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஸோ கோயிலுக்கு அருணகிரிநாதருக்கு முருகர் காட்சி தந்த இடத்துல நிற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அதில் வந்து திருத்தணி புகழ் பாடுற அவங்க வந்து மேடம் வந்து இப்போ தான் கரெக்டாக வந்தாங்க. ஸோ அவங்களே வந்து அடுத்த பக்கத்தில் இன்னும் ஒரு செல்ஃபி எடுத்துட்டோம். அவங்களும் ரொம்ப சந்தோஷம். முருகர் வந்து அவங்க முருகருக்காகவே வாழ்கிறவங்கன்னு சொல்லலாம் அவங்கள. ஏன்னா அவங்க முருகர் வந்து அவங்க வாழ்க்கையில் நிறையா மாற்றத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அவங்கள வந்து இன்றைக்கி சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். அதுவும் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த இடத்துல அவங்கள வச்சு பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு தெரியாது அவங்க இங்கே வருவாங்கன்ட்டு. நாங்கள் பொது தரிசனத்தில் உள்ளே போனோடனே நேராக போயிருப்போம். இல்லை நம்ம போய் இங்கே முருகரை தரிசிச்சுட்டு தான் அடுத்து நான் உள்ளே போகணுன்னு கூட்டிகிட்டு வந்தனால என்னமோ அவங்களையும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் பொது தரிசனத்துக்கு உள்ளே வந்து க்யூவில் போய் ஜாயின் பண்ண போகிறோம். நாங்கள் காலையில் அந்த க்யூவுக்கு போகும்போது மணி 11 மணி 10:45 11 இருக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளில வரும்போது 4:30 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமுக்கு தான் சாமி பார்த்துட்டு வெளில வந்தோம். பயங்கரமான கூட்டம். கிட்டத்தட்ட இன்றைக்கி 1,00,000 பேருக்கு மேலே சாமி தரிசனம் பார்த்துருப்பாங்க. எல்லாருமே க்யூ நிற்காம தான் போயிட்டே இருக்குது. இருந்தாலும் வர்ற பக்தர்கள் அவ்வளோ பேர். 50 தரிசனம் இந்த பொது தரிசனம் 2 பேர்த்தையும் சமமாக தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ கூட்டம் அவ்வளோ பேர் இருக்கனால கோயிலில் சாமி பார்த்துட்டு வெளில வரத்துக்கு எங்களுக்கு 4:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அப்புறம் நீட்டாக பிரசாதம் வாங்கிட்டு கோயிலில் சாமி பார்த்துட்டு வெளில வந்தோடனே பிரசாதத்துக்கு அங்கங்கே கவுண்டர் இருக்குது. ஸோ அங்கேயுமே பிரசாதம் பார்த்திங்கன்னா புளியோதரை பொங்கல் எல்லாமே 10 ரூபா. இந்த முறுக்கு அப்புறம் லட்டு இதெல்லாம் வந்து 50 ரூபா. ஒரு பேக்கில் வந்து 5 பீஸ் இருக்கும், 50 ரூபா. எல்லாமே சூப்பராக இருந்தது. அது புளியோதரைக்கு வந்து செம டேஸ்ட்டு. ஸோ அண்ணாமலையாருக்கு அரோகரா, ஓம் நமச்சிவாயா. இன்னொரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக கிரிவலத்துக்கு வரணும். திருவண்ணாமலை அண்ணாமலையாரை நல்லபடியாக தரிசிக்கணும். ரொம்ப நன்றி.